அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம காட்டில் வந்து ஃபுல்லாக கரும்பு வந்து சாகுபடி பண்ணியிருக்கிறோங்க. இப்போ கரும்பு காட்டுக்கான இது வாய்க்கால் வரப்போட நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா, இப்போ எங்கள் அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா, பீச்சிங்காய் செடி, புடலங்காய் செடி, இல்லைன்னா பாவக்காய் செடி, வெண்டைக்காய் செடி இது ஒன்று சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, அந்த செம்மந்தலையெல்லாம் காஞ்சி போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீச்சிங்காய் செடி மேலே விட்றக்கார விதை ஊனிட்டுங்க. அது இல்லாமல் வெண்டைக்காய் செடி அங்கே ஊனி கொடுத்துக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடியை வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரம் ஆகிடுச்சுங்க. செடி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. இதுக்கப்புறம் எப்படி வளருன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் ஊனிக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரும்பு ஃபுல்லாக சுற்றி கரும்பு காட்டுறாங்க. இந்த கரும்பு காட்டுக்குள்ளே வந்து நம்ம வாய்க்கால் வரப்பு ஓட்டி நம்ம செடி ஊனிக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆயிடுச்சுங்க. பட் அந்த சின்ன செடியெல்லாம் பெருசாக வளர்ந்துருச்சுங்க. அதெல்லாம் வெண்டைக்காய் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா காய் காக்க ஆரம்பிச்சிருக்கு. சில வெண்டைக்காய் செடியில் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதே இந்த வாய்க்காலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஞ்சி கிடக்குது. அது இல்லாமல் கரும்பு காடு வரப்பு ஓட்டி நல்லா வெண்டைக்காய் செடி வந்து நல்லா தளைஞ்சிருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி இல்லாமல் நம்ம செம்மந்தலை இருக்குது பார்த்தீங்களா, செம்மந்தலை வந்து காஞ்சி போயிடுச்சு. ஆடுக்கெல்லாம் அறுவடை பண்ணி போட்டனால காஞ்சி போயிடுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சிங்காய் செடி போட்டுக்கிறோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிஞ்சு காயுமே இப்போ பீச்சிங்கெல்லாம் 2 3 காய் வந்துருக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 5 காய் அறுவடை பண்ணி வச்சுங்க. மிட்ட காயெல்லாம் இப்போ தாங்க காய்ச்சிக்குது. இதே மாதிரி உங்கள் காட்டில் பார்த்தீங்கன்னா வேறு போட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான வெண்டைக்காய், பீச்சிங்காய், புடலங்காய் அந்த மாதிரி செடியெல்லாம் ஊனி வைங்க. உங்கள் வீட்டுக்கு பயன்பாடாக இருக்குங்க.